தமிழ் சினிமாவுக்கு பேரதிர்ச்சி. கிங் ஆஃப் ஸ்கிரீன் பிளே என்று ரசிகரால் கொண்டாடப்பட்ட இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் திடீர்னு மாரடைப்பால் உயர்ந்ததாக வெளியான தகவல் ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. 73 வயதான பாக்யராஜ் 1977 பாரதி ராஜா இயக்கிய 16 வயது நிலை திரைப்படத்தில் உதவி இயக்குநராக தனது சினிமா பயணத்தை தொடங்கினார். அதன் பிறகு 1979 சுவாரஸ்யமில்லாத சித்திரங்கள் படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். முதல் படமே மாபெரும் வெற்றி. அதன் பிறகு நிறமாறாத பூக்கள், இன்று போய் நாளை வா, முந்தானை முடிச்சு உள்ளிட்ட ஏராளமான வெற்றி படங்களை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தார். கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கி வித்தியாசமான திரைக்கதைகளால் ரசிகர்களின் மனதில் தனி இடம் பிடித்தார். அதனால் தான் அவரை இன்று வரை கிங் ஆஃப் த ஸ்கிரீன் பிளே என்று பலரும் அழைக்கிறாங்க. இயக்குநராக மட்டுமல்லாமல் நடிகராகவும் 75க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து தனது திறமையை நிரூபிச்சிருக்காரு. தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி நேற்று இரவு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் ஆனால் செல்லும் வழியிலே உயிரிழந்ததாகவும் கூறப்படுது. இதனால் குடும்பத்தினரும் ரசிகர்களும் திரையுலகினரும் பெரும் சோகத்தில் உள்ளனர். சமீபத்தில் கூட அவர் பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆரோக்கியமாக காணப்பட்டார். அதனால் தான் இந்த திடீர் செய்தி யாராலும் நம்ப முடியாத ஒன்றாக மாறியிருக்கு. பல திரைப்பட பிரபலங்கள் அவரது இல்லத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தி வருவதாக தகவல் வெளியாயிருக்கு. தமிழ் சினிமாவில் திரைக்கதைக்கு புதிய பரிமாணம் கொடுத்த மனிதர், எளிமையில் அனைவரையும் மனதை வென்ற கலைஞர். அவரது மறைவு தமிழ் திரைப்பட உலகில் என்றும் நிரப்ப முடியாத வெற்றிடத்தை உருவாக்கும். பாக்யராஜ் அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினரும் நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் இரங்கலை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.